ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கிரேவி சப்பாத்திக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். சப்பாத்திக்கு தான் இந்த கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி, இந்த சப்பாத்திக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். குக்கரில் பச்சை பட்டாணி, கொஞ்சம் கல் உப்பு, அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கண்ட அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். ஒரு பிரியாணியில் ஒரு காஞ்ச மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது பாருங்கள், 2 தக்காளி, நார்மல் சைஸ் தக்காளி, ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டு பாருங்கள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டது. இது பாருங்கள், நல்லா வதக்கி வச்சு காரம் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், இது பாருங்கள், தயிர் 1 கப் அளவுக்கு, ஒரு 3 நிமிஷம், கொஞ்சம் கருவேப்பிலை, இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா நல்லா வதங்கிருக்கு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் இந்த உருளைக்கிழங்கை அப்படியே வறுத்து விடணும். அப்படியே வேக வச்சு பச்சை பட்டாணியும் அப்படியே சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு எல்லாமே உடச்சாச்சு. நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், 3 பச்சை மிளகாய் இந்த டைமில் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே வெந்த உருளைக்கிழங்கு பட்டாணி தான். சின்னதாக ஒரு டம்ளரில் தண்ணி விட்டால் போதும். அது நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு கிரேவிக்கு கல் உப்பு, உருளைக்கிழங்கு வேகும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம், செக் பண்ணி பார்த்து சேர்த்துருங்க. அவ்வளோதான். இங்கே பார்த்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு திட்டமாக வைங்க. கலந்து விட்டாச்சு, மூடி வைங்க ஒரு 4 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பாருங்கள், பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை,
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி. பூரி சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பம் ரெடி பண்ணிவிட்டு இடியாப்பம் ஆப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். எங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது பாருங்கள், கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா பொடி சேர்க்கலை, அப்படியே ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.